தேனி ஆனந்தம் வழங்கும் மாபெரும் கோலாகல கோலப் போட்டி. திண்டுக்கல் தேனி ஆனந்தம் வழங்கும் மாபெரும் கோலாகல கோலப் போட்டி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மணப்பாறை மாநகரில் இருக்க கரிக்கான்குளம் சந்து அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே விறுவிறுப்பான கோலங்கள் போயிட்டுருக்கு. பக்கத்தில் ஒரு அக்கா இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, உங்கள் பேர் என்னக்கா? தனலட்சுமி. தனலட்சுமின்றவங்க கோலம் போட்டிருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். காலையிலேருந்து எத்தனை மணிக்கெல்லாம் இருந்து கோலம் போட்டிங்க? நாங்கள் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சோம். கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்தில் கோலம் போட்டு. எந்த விதமான கோலங்கள் போட்டிங்க? புள்ளி கோலங்கள், ரங்கோலங்கள்? ரங்கோலி தான் சின்னமாக கொஞ்சம் சிம்பிளாக போட்டு ரங்கோலி கோலம் போட்டிருக்காங்க. உங்கள் கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். திண்டுக்கல் தேனி ஆனந்தம் சார்பாகவும் யூடிவி சார்பாகவும் பொங்கல் மற்றும் நியூ இயர் தின புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்க்கா. ஒரு அக்கா இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ அக்கா, உங்கள் பேர் என்ன? செல்வமலர். செல்வமலர். நீங்கள் எத்தனை மணிலேருந்து கோலம் போட்டீங்க? 5 மணிலேருந்து கோலம் போட்டிருக்காங்க. உங்கள் கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அக்கா. யூடிவி சார்பாக உங்கள் கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அக்கா உங்கள் பேர் என்ன? சரோஜா. நீங்கள் எத்தனை மணிலேருந்து? 5 மணிலேருந்து.
இருந்து கோலம் போட்டிருக்காங்க. உங்கள் கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அக்கா. யூடிவி சார்பாகவும் திண்டுக்கல் தேனியானந்தம் சார்பாகவும் கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். யூடிவி சார்பாகவும் திண்டுக்கல் தேனியானந்தம் சார்பாகவும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியின் ஆரம்பம் திண்டுக்கல் தேனியானந்தம். திண்டுக்கல் தேனியானந்தம் வழங்கும் மாபெரும் கோலாகல கோல போட்டி. இன்றைக்கி நம்ம எந்த தெருவில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மணப்பாறை மாநகரில் இருக்க சேதுரத்தினபுரம் அப்படின்ற இடத்துல இருக்கோம். ஒரு அக்காட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், பக்கத்தில் இருக்காங்க. ஹலோ அக்கா, உங்கள் பேர் என்ன? என்ன பேர்? ஞானம். காலையில் எத்தனை மணிலேருந்து எழுந்து கோலம் போட்டீங்க? 5 மணிக்கு எழுந்து 5 மணிக்கு எழுந்து போட்டிருக்காங்க. இவங்க கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஹலோ அக்கா, சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம். நீங்கள் காலையிலேருந்து எத்தனை மணிலேருந்து கோலம் போட்டீங்க? 5 மணிலேருந்து கோலம் போட்டீங்க. என்ன விதமான கோலம் போட்டிருக்கீங்க? அன்னம் போட்டிருக்கோம், அந்த ரங்கோலி போட்டிருக்கோம். அன்னம் மயில் போட்டிருக்கீங்க. உங்கள் கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு அக்கா இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ அக்கா, உங்கள் பேர் என்ன? கலைவாணி. நீங்கள் எத்தனை மணிலேருந்து கோலம் போட்டீங்க? 5 மணிக்கு. 5 மணிலேருந்து. பொதுவாக மார்கழி மாதத்தில் ஏர்லியராக இருந்து கோலம் போடுறாங்க, அது ஏன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அந்த ரீசன் உங்களுக்கு எதுக்காண்டி தெரியுமா? மார்கழி மாதம் பூட மாதங்கிறதுனால 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டோம். ஒரு லட்சுமி கடாட்சமாக இருக்குன்றதுக்காண்டி காலையில் எழுந்திரிச்சு வெள்ளனா கோலம் போடுறாங்க. திண்டுக்கல் தேனியானந்தம் சார்பாகவும் மணப்பாறை யூடிவி சார்பாகவும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் அக்கா எல்லாருக்கும்.
நிகழ்ச்சியின் ஆரம்பம் திண்டுக்கல் தேனி ஆனந்தம். திண்டுக்கல் தேனி ஆனந்தம் வழங்கும் மாபெரும் கோலாகல கோல போட்டி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சேதுரத்தினபுரத்தில் விறுவிறுப்பான கோலங்கள் போயிட்டுருக்கு. அதை ரெக்கார்ட் பண்ணுறக்காண்டி நம்ம வந்துட்டுருக்கோம். பக்கத்தில் ஒரு அக்கா இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ அக்கா. ஹலோ, குட் மார்னிங். உங்கள் பேர் என்ன? என் பேர் பிரியா. பிரியா. பிரியா எந்த கோலம் போட்டீங்க? 7 மணிலேருந்து 7 மணிலேருந்து கோலம் போட்டிருக்கீங்க. எந்த விதமான கோலங்கள் நீங்கள் போட்டிருக்கீங்க? ரங்கோலியும் போட்டிருக்கோம். ரங்கோலி போட்டிருக்கீங்க? இல்லை. உங்கள் கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். யூடிவி சார்பாகவும் திண்டுக்கல் தேனி ஆனந்தம் சார்பாகவும் உங்கள் கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.
நிகழ்ச்சியின் ஆரம்பம் திண்டுக்கல் தேனி ஆனந்தம். திண்டுக்கல் தேனி ஆனந்தம் வழங்கும் மாபெரும் கோலாகல கோல போட்டி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மணப்பாறை மாநகரில் இருக்க வாலுசாமி திரு அப்படின்ற இடத்துல இருக்கோம். பக்கத்தில் இருக்கவங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க எனக்கு ரொம்பவே தெரிஞ்சவங்க. ஹலோ ஆண்டி. ஹலோ டியர், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கீங்க. உங்கள் கோலத்தோட கண்டென்ட் என்ன ஆண்டி? நான் கோலம் வந்து ப்ளசண்ட்டாக இருக்கணும், எல்லோரும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணும் அந்த கோலத்தை பார்த்து. அப்புறம் வந்து க்ரீன் அப்படிங்கிற ஒரு இது நான் மெசேஜ் கன்வே பண்ணியிருக்கேன். என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் திங்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, எவ்ரிபடி ஷுட் யூஸ் நேச்சுரல் திங்ஸ் யூஸ் பண்ணணும். எல்லாமே நேச்சுரல்ஸாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஆண்டி ஒரு மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. மார்னிங் எழுந்தோன்னா இருக்கேன். ரொம்பவே அழகாக சொன்னாங்க. ஆண்டியோட கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். யூடிவி சார்பாகவும் திண்டுக்கல் தேனி ஆனந்தம் சார்பாகவும் உங்கள் கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஆண்டி. தேங்க்யூ ஆண்டி. ஆக்சுவலி இப்போ என்னென்னா, இந்த வாட்டி எனக்கு வந்து பார்ட்டிசிபெண்ட் எல்லாருக்குமே வந்து ப்ரைஸ் கொடுத்தாங்க. தே ஆர் வெரி ஹாப்பி. அதுதான் முக்கியம். அது ஏன்னா ஒன்றுமே இப்போ கோலம் போட்டுட்டு ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்காது. தே ஹவ் கிவன் பிளேட் கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் பிளேட்டு. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி ஆண்டி.
மகிழ்ச்சியின் ஆரம்பம் திண்டுக்கல் தேனி ஆனந்தம். திண்டுக்கல் தேனி ஆனந்தம் வழங்கும் மாபெரும் கோலாகல கோலப் போட்டி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மணப்பாறை மாநகரில் இருக்க கோவிந்தராஜபுரம் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே நிறைய கோலங்கள், நல்ல வித்தியாசமான கோலங்கள்லாம் போட்டிருக்காங்க. பக்கத்தில் ஒரு ஆண்டி இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், சின்ன வயசுலேருந்தும் தெரியும். ஹலோ ஆண்டி. நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சாந்தி. சாந்தி ஆண்டி. நீங்கள் என்ன விதமான கோலங்கள் போட்டிருக்கீங்க? ரங்கோலி எல்லா குழம்பும் போடுவேன். சரி, தெரியும். ரங்கோலி கோலங்கள் போட்டிருக்காங்க. பொதுவாக மார்கழி மாதத்தில் சீக்கிரமாக எந்திரிச்சு கோலம் போடுறாங்க. அந்த ரீசன் ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அது ஓசோன் காற்று வந்து பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்ஃபார்ம் ஆகணுங்கிறதுனால, யூட்ரஸ்க்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குங்கிறதுனால அது காலை எழுந்திரிச்சு போட்டோம்னா பின்னாடி நமக்கு உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னாங்க. அந்த காற்றை சுவாசிச்சா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற ரீசனுக்காகவும் காலையில் இருந்து வெள்ளனா போடுறோம். உங்கள் கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஆண்டி.